அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நபிமார்கள் குர்ஆனினுடைய வரிசையிலே பெயர் சொல்லப்பட்ட நபிமார்களுடைய வரலாற்று தொடரை அல்லாஹ்வின் அருளால் இந்த ரமதானிலே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய நபி திருக்குர்ஆனிலே அவர்களுடைய வரலாறு அழகிய சரிதை என்று போற்றப்படுகிற ஹதரத் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றைத்தான் நான் இப்பொழுது பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி குர்ஆன் ரொம்ப அழகாக முன்னிலைப்படுத்துகிறது. நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், அழகான சரிதையை உங்களுக்கு நாம் சொல்ல போகிறோம் என்றுதான் அந்த வரலாற்றை துவங்கும் பொழுதே அல்லாஹ் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி என்ன பேசுனாங்க? ஹதீஸிலே வந்திருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹுடைய அறிவிப்பு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களில் ரொம்ப கண்ணியமானவங்க யாருன்னு கேட்டாங்க. அப்போ நபி சொன்னாங்க, அத்துகாக்கும், உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுறீங்களோ அவங்க தான் கண்ணியமானவங்க. காசு, பணம், செல்வாக்கு, பேரு, புகழ் இதையெல்லாம் வச்சு கண்ணியமோ வராது. கண்ணியம் என்பது இறை எச்சத்தை வைத்துத்தான் வரும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், இது விஷயமா நாங்கள் கேட்கல, நாங்கள் வேற கேட்டோம் அப்படின்னாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரம்பரியம், குடும்பம் இந்த மாதிரியெல்லாம் வச்சு ஒருத்தர் கண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை தேடினான்னு சொன்னால் அதில் யார் அதை வச்சு பெருமைப்பட முடியும் அப்படின்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான். காரணம் என்னென்னா, யூசுஃப் நபியுல்லா, இப்னு நபியுல்லா, இப்னு நபியுல்லா, இப்னு ஹலீலுல்லா. அவங்களும் நபி, அவங்களுடைய அப்பா யாக்கூபு நபி, அவங்க அப்பா இஸ்ஹாக்கு நபி, அவங்க அப்பா இப்ராஹிம், அவர் அல்லாஹ்வுடைய ஹலீலாக நபியாக இருந்தார். அப்போ குடும்பம், பாரம்பரியம் இதையெல்லாம் வச்சு ஒருத்தர் பெருமைப்பட முடியுமானால் அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை தான் முடியும் அப்படின்றத ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சிறப்பை பற்றி பேசினாங்க. ஆக யூசுப் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த குடும்ப பெருமையை பெருமானார் பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு துவங்குறது எங்கேயும் துவங்குறது அப்படின்னா கனவிலிருந்து தான் துவங்குகிறது. அவர் கனவு பார்க்கிறார். 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் இதுவெல்லாம் தனக்கு சஜிதா செய்வதாக கனவு பார்த்தார். அந்த கனவை தன்னுடைய தகப்பனார் யாக்கூப் நபி இடத்திலே போய் சொன்னார். ஏற்கனவே நாம் நேற்று பார்த்துருந்தோம், யாக்கூப் நபியும் கனவு பார்த்தாங்க. கனவு பார்த்ததற்கு பின்னாடி தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் பைத்துல் முகத்தஸை கெட்டினாங்க இல்லையா? நேற்று யாக்கூப் நபியினுடைய வரலாற்றிலே நாம் அதை பார்த்துருந்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் கனவு பார்க்கிறார்கள். அப்போ யாக்கூப் நபி புரிஞ்சுக்கிட்டாங்க, இந்த கனவு சாதாரண கனவு இல்லை, எதிர்காலத்தில் தன்னுடைய மகனாரை அல்லாஹ் நபியாக அனுப்புவதற்காக முன்னறிவிப்பு செய்யப்பட்ட கனவு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நபிமார்கள் பார்க்கிற கனவெல்லாம் வஹியினுடைய ஒரு செய்தியாகத்தான் கனவு வெளிப்படும் நபிமார்களுக்கு என்று நாம் பார்த்துருக்கிறோம் இல்லையா? அப்போ அந்த கனவு தான் இந்த வரலாற்றினுடைய துவக்க புள்ளி. கனவிலிருந்து தான் யூசுப் நபியினுடைய வரலாறு துவங்குகிறது. கனவுக்கு விளக்கம் சொல்கிற ஆற்றலை அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு அடுத்தடுத்து கொடுத்தான். பிரம்மாண்டமான கனவினுடைய விளக்கங்களுக்கெல்லாம் அவர்கள் மிகச்சரியாக சொன்னதினாலே அவர்களுக்கு கிடைத்த அந்தஸ்துகள், அவர்களுக்கு கிடைத்த உயர்வுகளை எல்லாம் அடுத்தடுத்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கனவை சொல்கிறாங்க. கனவு சொல்லி முடித்த உடனே ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட மகன் தந்தை யாக்கூப் சொல்கிறாங்க, லா தக்ஸுஸ் ருயாக்க அலா இஹ்வதிக, உங்களுடைய சகோதரர் யாரிடத்திலும் இந்த கனவை நீங்கள் சொல்லிட வேண்டாம். காரணம், சில விஷயங்களை சொல்லணும், சில விஷயங்களை சொல்லக்கூடாது. சில நேரங்களில் நாம் வெள்ளந்தியாக சொல்லக்கூடிய சில வார்த்தை பிறருடைய உள்ளத்தில் பொறாமையையும் காழ்ப்புணர்ச்சியையும் வேண்டாத தவறான எண்ணத்தையும் உருவாக்கிடும். அதனால் சில விஷயங்களை ரகசியமாக்கணும், சில விஷயங்களை வெளிப்படுத்தணும். சில விஷயங்கள் சிலருக்கு மட்டும் தெரியணும், சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் தெரியணும். நாம் தான் அதை பிரித்தறிந்து யாரிடத்தில் இதை சொல்ல வேண்டும், எப்பொழுது சொல்ல வேண்டும் என்ற புரிதலோடு இருக்க வேண்டும். ஏன்னா வார்த்தைகள் தான் பல நேரங்களில் நாம் மனசில் எதுவும் இல்லாமல் வெள்ளந்தியாக சொல்லிடுவோம். ஆனால் அது பலருடைய உள்ளத்தில் குபாலத்தையும் கோபத்தையும் காழ்ப்புணர்ச்சியையும் வன்மத்தையும் உண்டாக்கிவிடும். அதுக்கு நாம் பொறுப்பாக முடியாது. அதே நேரத்தில் அது உருவாகுவதற்கு நாம் அந்த வார்த்தைகள் காரணமாயிரும்ல. அதனால் இந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்ற விஷயத்தை அல்லாஹ் முன்னறிவிப்பு கொடுத்துருக்குறான். இதை உங்களுடைய சகோதரர்கள் யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு நாங்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளிலே யூசுஃபின் மீது அதிகப்படியான பிரியமும் நேசமும் அன்பும் கொண்டிருந்தார்கள். சகோதரர்களுக்கெல்லாம் இது பிடிக்கல, பொறாமை ஏற்பட்டது. பொறாமை இருக்கிறதே அது மிக பெரும் ஆபத்தானது. உடலுக்கும் சரி உள்ளத்திற்கும் சரி ஆகப்பெரிய நோய் பொறாமை.
எனவே தான் பொறாமை என்பது உங்களுடைய நல்ல அமல்களை எல்லாம் கரித்துவிடும் என்று முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா? அப்போ அந்த பொறாமை ஏற்படுது. ஏற்பட்ட பின்னாடி இதை எப்படியாவது யூசுஃபை வந்து கதையை முடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. தகப்பனார் இடத்திலே வந்து கேட்கிறார்கள். தகப்பனார் சின்ன பிள்ளையா இருக்காருப்பா, உங்களோட அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. குறுகிய காலத்தில் உங்களை விட்டு அவரை விட்டு நான் பிரிந்திருப்பதே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா அவரை விட்டு ரொம்ப லாங் பீரியடு பிரிஞ்சிருக்கிறது என்னையால் முடியாதுன்ற அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறாரு. அவர் மீது இருந்த அந்த பாசத்தை வெளிப்படுத்துகிறாரு. இருந்தாலும் சகோதரர்கள் கேட்குற மாதிரி இல்லை. கடைசியில் பிள்ளைய அவரோடு அனுப்புகிறாங்க, கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்பொழுதே அந்த சகோதரர்கள் 11 பேரும் பேசிக்கிறாங்க இவரை கதையை முடிச்சிடலான்னு. ஆனால் அதில் ஒருத்தர் சொன்னார், அவருக்கு பேர் யஹூதா என்று வரலாற்றிலே வருகிறது. ஒருத்தர் சொன்னார் அவரை கொல்லலாம் வேண்டாம், அவரை என்ன செஞ்சிடலான்னு சொன்னால் கிணத்துல தூக்கி போடலான்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கிணத்தில் தூக்கி எறியப்பட்டார். முதலில் தன்னோடு பிறந்த சகோதரர் மூலமாக வஞ்சகத்திற்கு ஆளாக்கப்படுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நம்ப வைத்து கழுத்தறுக்கப்படுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். கூட்டிட்டு போய் பாலும் கிணத்திலே தள்ளிவிடக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய விதியாச்சே, சில விஷயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பின்னால் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை தருவதற்கு அல்லாஹ் சின்ன சின்ன சோதனைகளை நமக்கு தரலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க. சிரியாவிலிருந்து எகிப்தை நோக்கி ஒரு குழு வருகுது, ஒரு பயணக்குழு. அந்த குழு என்ன செய்யுதுன்னு சொன்னால் கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்காண்டி வர்றாங்க. பார்த்தா உள்ளார இந்த புள்ள உட்கார்ந்துருக்காரு. போட்ட வாளியில் தொத்துக்கிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேலே வர்றாங்க. அப்போ பார்த்தாங்க, என்ன இது அழகான புள்ள, இந்த புள்ள எப்படி கிடச்சிருச்சே, இப்படி ரொம்ப சந்தோஷம் அந்த பயணக்குழுவுக்கு. இது தூரத்தில் போன பின்னாடி அந்த சகோதரர்களை ஒருத்தர் இந்த மாதிரி கிணத்துல போட்ட பிள்ளையை இந்த பயணக்குழு கையில் எடுத்துக்கிட்டாங்கன்ற செய்தியை கேள்விப்பட்டு அதை பார்த்த உடனே வேகமாக ஓடி வந்து அந்த 11 பேரும் சொன்னாங்களாம், எங்கள்கிட்ட இருந்த அடிமை தான் இவர், எங்களை விட்டு ஓடி வந்துட்டார். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவரை நாங்கள் வேணால் உங்களுக்கு வித்துடுறோம், நீங்கள் இவரை வச்சுக்கோங்க, எங்களுக்கு அவர் அந்த விற்றதுக்கான கிரயத்தை கொடுத்துருங்க. எவ்வளோ வேணும்னு கேட்டாங்க. ஒரு 40 வெள்ளிக்காசு தாங்கன்னு சொல்லி வாங்கி அற்பமான தொகைக்கு அழகான அறிவான உலகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிற ஒரு மகத்தான இறை தூதரை அற்ப காசுக்காக வேண்டி விற்று விட்டார்கள். 40 வெள்ளிக்காசு வாங்கிட்டு இந்த சகோதரர்கள்லாம் போயிட்டாங்க. போய் அப்பாட்ட போய் அழுதாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே ஓனாய் அடிச்சுட்டு போச்சு அப்பா, நம்ம தம்பியை வந்து ஓனாய் தூக்கிட்டு போயிடுச்சு, நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம், பரபரப்பாக இருந்தோம், எங்களை அறியாமல் இது நடந்து போச்சு. அழுகை அழுதார்கள். அந்த அழுகைக்கு ஆதாரமாக யூசுப் அணிந்திருந்த சட்டையை கழற்றி அதில் பொய்யான ஏமாற்றுவதற்காக வேண்டி உண்மையிலேயே இரத்தத்தை தடவி கொண்டு போய் காமிச்சாங்க. சட்டையை பார்த்த உடனேயே யாக்கூப் புரிந்து கொண்டார், இது இந்த சகோதரர்கள் செய்த சூழ்ச்சி, தன்னுடைய மகனுக்கு எதிராக சூழ்ச்சி நடந்திருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டார். ஏன்னா சட்டை ரத்தமாக இருக்குது, ஆனால் சட்டை கிழியவே இல்லை. சட்டை கிழியாமல் எப்படி அதில் ரத்தம் மட்டும் இருக்கும்? போட்ட சட்டையை எப்படி வந்து சட்டையை மட்டும் கடிக்காமல் பிள்ளையை மட்டும் கடிச்சிருக்கும் ஓனாயி அப்படின்னு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தார்கள், புரிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் அல்லாஹ்விடத்திலே நான் பொறுமை காக்கிறேன், நிச்சயமாக பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் உதவியை தருவான் என்று நம்பிக்கையோடு இருந்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இங்கே நிகழ்ச்சி இப்படி போய்கிட்டு இருக்குது. அங்கே அந்த பயணக்கூட்டம் எடுத்துகிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. போய் எகிப்தினுடைய சந்தையிலே போய் அந்த பிள்ளையை விற்பனை செய்கிறார்கள். விற்பனை செய்யும் பொழுது அல்லாஹுடைய நாட்டம் அந்த எகிப்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருந்த ஒருத்தர், அவருடைய கண்ணில் இந்த குழந்தை படுது. பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி தேஜஸாக இருக்குது, ஒளியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அவருக்கு நீண்ட நாட்கள் புள்ள வேற இல்லை. இவர் போய் என்ன செஞ்சாருன்னு சொன்னால் அந்த பிள்ளையை வாங்கிக்கிறாரு. யூசுஃபை வாங்கினார். எவ்வளவு காசு கொடுத்து வாங்கினார்? 20 தங்க காசு கொடுத்தார். அது மட்டுமல்ல, யூசுப் நபியினுடைய எடைக்கு எடை சமமாக வெள்ளி கொடுத்தார். யூசுஃபினுடைய எடைக்கு எடை சமமாக பட்டு துணிகள் கொடுத்தார். யூசுஃபினுடைய எடைக்கு எடை சமமாக கஸ்தூரியை கொடுத்தார். இவ்வளவும் கொடுத்து அந்த பிள்ளையை உடைமையாக்கி கொண்டார். இப்பொழுது பிள்ளையை கூட்டிக் கொண்டு அரண்மனையிலே கொண்டு தங்க வைக்கிறார். ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறார். நீங்கள் புரிய வேண்டும் அன்பர்களே, நமக்கு எதிராக யாரெல்லாம் குழி தோண்ட நினைக்கிறார்களோ குழி தோண்டட்டும், தோண்டிக்கொண்டே இருக்கட்டும், அவர்களை அல்லாஹ் தோண்ட வைப்பான், நம்மை ராஜ வாழ்க்கை வாழ வைப்பான். ஹஜ்ரத் யூசுஃபினுடைய வரலாறு இதை சொல்லித் தருகிறது. அவர் பொறுத்திருந்தார், சகிப்புத்தன்மையோடு இருந்தார். கிணத்துல தூக்கி போட்டாங்களே, அம்பிட்டு தானே கதை முடிஞ்சிருச்சான்னு நினைக்கல. அல்லாஹ் இதை விட சிறந்த வாழ்க்கையை கொடுப்பான் என்று நம்பி இருந்தார். அல்லாஹ் கொடுத்தான். அரண்மனையில் கொண்டு வைத்து வாழ வைத்தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை. அங்கே வாழுகிறார். போகும் பொழுதே அந்த அரண்மனையினுடைய உரிமையாளர், அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர், கருவூலத்தினுடைய அதிகாரி, ரொம்ப பெரிய அமைச்சராக இருந்தவர்,
அவர் தன்னுடைய மனைவி இடத்துல போய் சொன்னாராமா, நல்லா கவனிச்சுக்கணும், நல்லா பார்த்துக்கணும், எதிர்காலத்தில் நம்முடைய பிள்ளையாக கூட இவரை நாம் எடுத்துக்கொள்ளலாம், ரொம்ப உபகாரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்க வைக்கிறார். அந்த குடும்பத்தில் தான் வளர்கிறார். வளர்ந்து ஆளாகி இளமை பருவம் வருகிறது. பொதுவாகவே இளம் பருவம் வரும் பொழுது ஒரு வெளிச்சம், ஒரு முகத்தில் பொலிவு, குறிப்பாக திருமணத்திற்கு நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய அந்த முகத்திலே ஒரு ஒளியை நாம் பார்க்க முடியும், ஒரு முகக்கலையை பார்க்க முடியும் இல்லையா? மாப்பிள்ளை வந்துடுச்சே, புது மாப்பிள்ளை வந்துடுச்சே, புது புது பொண்ணுக்குடிய கலை வந்துடுச்சேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அது இயற்கையாக வரும், அல்லாஹ் அந்த நேரங்களிலே கொடுப்பான். அப்படி இளம் பருவம் வரும் நேரத்திலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய முகம் இன்னும் பொலிவாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவங்களுடைய அழகு இருந்துச்சுன்னு வரலாறுல சொல்கிறாங்கன்னா, சில நேரங்களில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் துணியை வச்சு முகத்தை மறைச்சிக்குவாங்களாம். என்ன காரணம்? அந்த முகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த பேரொளி பலருடைய உள்ளங்களையும் ஈர்த்து விடும். அவ்வளவு ஆற்றல், அவ்வளவு அழகு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேராஜுக்கு போகும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தேன், எவ்வளவு அழகாக இருந்தார். காரணம், ஆதமை அல்லாஹ் தன்னுடைய கையால் படைத்தான். அதே மாதிரி யூசுப் நபியையும் பார்த்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆதமுக்கு என்ன அழகு இருக்கோ அதில் அப்படியே சரி பாதி அவங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்துருந்தான். ரொம்ப அழகாக இருந்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இந்த அழகில் அந்த குடும்பத்து பெண், அதாவது எந்த வீட்டில் வளர்க்கப்பட்டாரோ யூசுப், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த மந்திரியினுடைய, குறிப்பாக அந்த கருவூல அதிகாரியினுடைய துணைவியார் அவரின் மீது விருப்பப்படுகிறார்கள். ரெண்டாவது சோதனை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ரெண்டாவது சோதனை, முதல் சோதனை தன்னுடைய சகோதரர்களால் ஏற்பட்டது. ரெண்டாவது சோதனை வளரக்கூடிய வீட்டில் ஏற்படுகிறது. கற்புக்கு எதிராக வந்து நிற்கிறது, நல்லொழுக்கத்திற்கு சவாலாக வந்து நிற்குது. இப்போ தான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் ஒரு ஒப்பற்ற கற்பை பேணி பாதுகாக்கிற, அல்லாஹ்விற்கு அச்சப்படுகிற ஒரு மனிதர் என்பதை தன் வார்த்தைகளாலும் நடவடிக்கைகளினாலும் வெளிப்படுத்தினார்கள். சந்தர்ப்பம், சூழல் பல நேரங்களில் பாவம் செய்ய மனிதனை தூண்டும். அந்த சூழல் அமைந்த பொழுதும் யார் அல்லாஹ்வை பயந்திருக்கிறாரோ அவர்தான் மகத்தான மனிதர். பாவம் செய்யாத இடத்துல இருந்துட்டு நான் பாவமே செய்வதில்லை என்று நினைப்பது அல்லது சொல்வது ஒரு பெரிய விஷயம் அல்ல. பாவம் செய்வதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும், எல்லா சந்தர்ப்பங்களும், எல்லா விதமான வாய்ப்புகளும் அமையப்பெற்றும் கூட தவிர்ந்திருக்கக்கூடியவர் ஒரு பெரிய மகத்தான பாக்கியத்திற்குரியவர். நாளை மறுமையிலே அவருக்கு அரிசி நிழல் கிடைக்கும் என்றார்கள் பெருமானார். 7 சாராருக்கு அல்லாஹ் அரிசி நிழலை தருவான். அதிலே ஒருத்தர் யார் என்றால், தன்னிடத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஒரு பெண்ணை முழுவதுமாக அனுபவிப்பதற்கு. அந்த பெண்ணுக்கு தேவை ஏற்பட்டது. இவர் காசு கொடுத்தார். அந்த காசுக்கு பகரமாக என்னோடு ஒரு நாள் நீ தங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த பெண்ணும் வறுமையில், ஏழ்மையில், வேறு வழி இல்லாமல் சம்மதித்து காசை வாங்கிக்கிட்டு அவரோட ஒரு நாள் தன்னை முழுவதுமாக கொடுக்க சம்மதித்தது. இவர் என்ன செய்தார்? அந்த பெண்ணுக்கு நெருக்கமாகிவிட்டார், நெருங்கி விட்டார். ஒன்றோடு ஒன்றாக இணையக்கூடிய அந்த நேரத்திலே அந்த பெண் சொன்னது, யா அப்துல்லா இத்தகில்லா, அல்லாவின் அடியாரே, நான் ஒரு கன்னி பெண், உனக்கு உரிமைப்பட்டவள் இல்லை, நான் ஒரு அந்நிய பெண், என்னை தொடுவதற்கோ என்னோடு தவறான உரையிலே உறவு வைப்பதற்கோ அனுமதி இறைவன் நமக்கு தரவில்லை. எனவே அல்லாஹ்வை பயந்துக்கோ. என்னுடைய பலவீனத்தை காரணமாக வச்சு என்னை நீ சிதைச்சிடாத, என்னுடைய கற்பை நீ இழக்க வைத்து விடாதே, அல்லாஹ்வை பயந்துகொள் என்று சொன்னது. உடனே அவருக்கு திடுக்கம் ஏற்பட்டது, பயந்தார், எழுந்தார், நீ போயிரு, நான் உன் பக்கமே திரும்ப மாட்டேன் என்று அனுப்பிவிட்டார் அந்த பெண்ணை. அந்த பெண் போயிட்டாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மனிதருக்கு அல்லாஹ் மகத்தான வாய்ப்பை தருவான். இந்த மனிதருக்கு அல்லாஹ் மகத்தான வாய்ப்பை தருவான். எந்த வாய்ப்பு? அரிசின் நிழலை அல்லாஹ் கொடுப்பான். இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்து இந்த நிகழ்ச்சிக்கு சொந்தக்கார அந்த ஆண் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு அடைக்கப்பட்டிருந்த குகையினுடைய கதவு இந்த நிகழ்வை கேட்டு திறந்ததாக ஒரு வரலாற்று குறிப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இதுக்கு ரிலேட்டடான ஒரு செய்தியை தான் 7 சாராருக்கு அல்லாஹ் அரிசி நிழலை தருவான். அதிலே ஒருவர் அழகும் நல்ல குடும்ப பாரம்பரியமும் நிறைந்த செல்வாக்கும் பெற்ற ஒரு பெண்மணி, தன்னை அனுபவிக்க வா என்று கூப்பிட்டும் கூட அல்லாஹ்வை பயந்து அதிலிருந்து கொஞ்சமும் தலையீடு இல்லாமல் ஒதுங்கி கொண்டவர், அல்லாஹ் அவருக்கு மகத்தான அரிசி நிழலை தருவான் என்றார்கள் பெருமானார். அந்த அடிப்படையிலே ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வீட்டிலே, எந்த வீட்டிலே வளர்ந்தார்களோ அந்த வீட்டினுடைய அழகு சௌந்தரியம் உள்ள செல்வாக்கு மிக்க அந்த பெண்மணி கூப்பிட்றாங்க. ஆனாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கால மஆதல்லாஹ், அல்லாஹ்வை நான் பயப்படுறேன், ஒரு காலமும் செய்ய மாட்டேன்,
இன்னஹு ரப்பி அஹ்சன மஸ்வாய், என்னுடைய இந்த வீட்டிலே என்னை வளர்வதற்கு எனக்கான உரிமைகளையும் எனக்கான கண்ணியத்தையும் எனக்கான சிறப்புகளையும் கொடுத்து என்னை உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த வீட்டின் உரிமையாளருக்கு மாற்றமாக செய்வதற்கு எனக்கு சிந்தனை ஒரு காலம் வரவே வராது. என்னை அவ்வளவு கண்ணியமாக அவர் வளர்த்திருக்கிறார், ஒரு காலம் நான் அதற்கு மாறு செய்ய மாட்டேன் என்று ஹஜரத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வரலாற்றை குர்ஆன் சொல்கிறது. அந்த நேரத்தில் தான் தெரித்தடித்து வெளியே ஓடினார். பல கதவுகளுக்கு முன்னால் அந்த அந்த அறைக்கு பின்னால் பல கதவுகள் இருந்தது. அந்த கதவுகளை எல்லாம் திறந்துவிட்டு வெளியே ஓடி போனார். கடைசியில் முற்றத்தில் இருக்கிற கதவை திறந்த நேரத்திலே வெளியிலே அந்த அமைச்சரும் அவருடைய உரிமையாளர்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்க நிற்கிறாங்க. இப்போ இந்த பெண்மணி அப்படி பிளேட்டை மாற்றி போடுது, பாருங்க உங்கள் குடும்பத்தில் நீங்கள் இவரை வளர்த்தீங்களே, இவர் என்னையவே கை வைக்க வந்துட்டாரு, எனக்கு ஆப்போசிட்டாக என்னுடைய கருப்பை சூறையாட வந்து விட்டார், என்ன செய்வது, இவருக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்கள் என்று ஒரு நாடகத்தை அந்த பெண் அரங்கேற்றியது. ஆனால் மன்னருக்கு தெரியும், அந்த அரசருக்கு தெரியும், அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கு தெரியும், யூசுப் பரிசுத்தமானவர், இவர் இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டார். ஆனாலும் நிரூபிக்க வேண்டுமே. ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமும் சொன்னாங்க, எனக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு. கடைசியில் நடுவராக ஒருவரை நியமிக்கப்பட்டது. அவர் சொன்னார் தீர்ப்பு, யூசுஃபின் சட்டையை பாருங்கள், முன்னால் கிழிந்திருந்தார் யூசுஃப் தான் தப்பு செய்திருப்பார், அவர்தான் காரணம். யூசுஃபின் சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் யூசுஃபுக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, பெண்ணின் மீது தான் குற்றச்சாட்டு என்றார்கள். சட்டை பார்க்கப்பட்டது, சட்டை பின்பக்கத்திலே கிழிந்திருந்தது. யூசுஃபின் வரலாற்றிலே 2வது இடத்திலே சட்டை இருக்கிறது. முதல் இடத்திலே அவரை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லும் பொழுதும் கூட அவருடைய சட்டை தான் அங்கே வந்து ஆதாரமாக வைக்கப்பட்டது. இந்த அவதூறு வழக்கிலிருந்து யூசுஃபை காப்பாற்றியதும் இந்த சட்டை தான். கடைசியில் யூசுஃபை துளைத்து நீண்ட நாட்களாக அழுது கண் பார்வையை இழந்த யாக்கூப் நபிக்கும் அந்த பார்வை வருவதற்கும் அவருடைய சட்டை தான் காரணமானது. ஆக யூசுப் நபியுடைய வரலாற்றிலே 3 இடங்களிலே இந்த சட்டை வருவதை நம்மால் பார்க்க முடியும். இருந்தாலும் பெரிய இடத்து குடும்பத்தின் விவகாரமாச்சே, இதை எப்படி மறைப்பது? ஒரு கட்டத்திலே மன்னர் ஒரு முடிவெடுத்தார், இவருக்கு சிறை கொடுப்போம், இவருக்கு சிறையிலே கொண்டு போய் வைப்போம். காரணம், இந்த பேச்சு மறைய வேண்டும், இந்த குற்றம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மக்களின் சிந்தனையை நீங்க வேண்டும் என்று நினைத்து நிரபராதியான யூசுஃபுக்கு சிறைவாசம், இது 3வது சோதனை. சிறை கூடத்திற்கு தள்ளப்படுகிறார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளிலிருந்து 9 ஆண்டுகள் வரை சிறையில் இருந்தார் என்பதாக வரலாறு வருகிறது. அந்த சிறையில் இருக்கும் பொழுதுதான் பல கனவுகளுக்கு விளக்கம் கொடுத்தார். அங்கே சிறையிலே தன் கூட இருந்த நபர்கள் இருவர் கண்ட கனவுக்கு சிறப்பான விளக்கத்தை தந்தார். ஆச்சரியப்பட்டு போனார்கள். எப்படி கிடைத்தது இந்த விளக்கம் என்று கேட்டார்கள். அல்லமணி ரப்பி, எனக்கு என்னுடைய ரப்பு தான் இந்த கனவுக்கான விளக்கத்தை எல்லாம் சொல்லிக் கொடுத்தான் என்றார்கள். பாவங்களை தவிர்ந்து கொள்ளும் பொழுது மறைமுகமான இறைவனுடைய இல்ம், அந்த ஞானோதியத்தை அல்லாஹ் உள்ளத்திலே உதிக்கச் செய்வான். பாவங்கள் தவிர்க்கப்படும் பொழுது அந்த பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும். இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா என்கின்ற கனவுலக மாமேதை இப்னு சீரின் ரஹ்மஹுல்லா அவர்களின் வரலாற்றில் வருகிறது. ஜெய்த்தூன் எண்ணெயை விற்றார்களாம் அவர்கள். ஜெய்த்தூன் எண்ணெயை தெருவில் போய் கூவி விற்பாங்க. அப்படி ஒரு நாள் விற்றுக்கிட்டு போகும்போது ஒரு பெண்மணி அந்த வெளியில் வந்து ஜெய்த்தூன் எண்ணெயை வாங்குறாங்க. வாங்கிட்டு என் கையில் காசு இல்லை, வீட்டுக்கு வாங்க, நான் வந்து காசு எடுத்து தரேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போய் காசு எடுத்து கையில் கொடுக்கும்போது வீட்டு கதவை பூட்டிட்டு அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னோட நீங்கள் இன்னைக்கு சல்லாபத்தில் ஈடுபடணும், என்னோடு நீங்கள் சல்லாபம் செய்ய வேண்டும், என்னோடு நீங்கள் தனிமையில் இருக்க வேண்டும், என்னை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று வாய்க்குசாமல் ஹஸரத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்விடத்திலே முறையிடுகிறது. இவர் சொன்னார், இல்லை தப்பு, நான் ஒரு காலம் அப்படி பண்ண மாட்டேன், என்னுடைய வேலை வேறு, நான் வந்திருக்கக்கூடிய இடம் வேறு, ஒரு காலம் இறைவனுக்கு மாறு செய்ய மாட்டேன், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொன்னார். அதெல்லாம் இங்கே கதைக்கு உதவாது. நீ வந்து இன்னைக்கு என்னோட தனிமையில் இல்லைன்னு சொன்னால், என்னை நீ அனுபவிக்கலன்னு சொன்னால் ஊரை கூட்டி உன்னை அவமானப்படுத்துவேன், நீ தான் என்னை கற்பழிச்சிட்டேன்னு சொல்லி உனக்கு எதிராக நான் திருப்பி விடுவேன் என்று அச்சுறுத்தியது. ஒரு கட்டத்தில் என்ன செய்யலாம் என்று யோசித்து உடனடியாக ஒரு முடிவு எடுத்தார்கள் ஹஸரத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ். எனக்கு சுய தேவை இருக்குது, நான் டாய்லெட் போகணும், எங்கே இருக்குது கழிப்பறை காட்டுங்கன்னு சொல்லி கழிவறைக்கு போகிறார்கள். போனவர்கள் அங்கிருந்து அந்த அசுத்தத்தை மலத்தை எடுத்து தன்னுடைய மேனி முழுக்க பூசிக்கொள்கிறார்கள். பூசிவிட்டு வெளியே வருகிறார்கள். இப்பொழுது நான் வரவா பக்கத்திலே, நீங்கள் கேட்டதை நான் தரவா என்று கேட்டார்கள். அந்த பெண்மணி மூக்கை பிடித்து கொண்டு ஓடிவிடு வெளியே அப்படின்னு சொன்னது. ஹஸரத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ் வெளியே வந்துட்டாங்க. அதுக்கடுத்து வெளியே வந்து குளித்து தன்னோட சுத்தப்படுத்திக்கிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஹஸரத் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹ்வுடைய கனவிலே வந்து சொன்னாங்களாம்,
அல்லாஹ் என்னை எப்படி பாதுகாத்தானோ அப்படியே உங்களையும் பாதுகாத்திருக்கிறான். எனக்கு எப்படி கல்வியினுடைய ஞானத்தையும் விளக்கத்தையும் எனக்கு அல்லாஹ் கொடுத்தானோ அதே போன்று உங்களுக்கும் கல்வியின் ஞானத்தையும் விளக்கத்தையும் அல்லாஹ் தருவான் என்றாகலாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அந்த அடிப்படையில் தான் இப்னு சீரின் ரஹ்மஹுல்லாவுக்கு மகத்தான அந்த கனவின் விளக்கத்தையும் ஞானத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அப்போ பாவங்களை தவிர்த்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் அப்படியான வாய்ப்பை தருகிறான். அந்த சிறைக்குள்ளே இருந்து கனவுக்கு விளக்கம் கொடுத்தார்கள். அந்த சிறையில் இருக்கும் பொழுதுதான் அந்த இருவரில் ஒருவர் வெளியே போய் மன்னருக்கு உபகாரம் செய்யக்கூடிய ஹாதிமாக பர்சனல் செக்ரட்டரியாக மாறுகிறார். அப்போ ஒரு நாள் மன்னர் கனவு காண்றாரு. அந்த கனவுக்கு விளக்கம் என்னன்னு கேட்குறாரு. ஒரு கொழுத்த ஆடு மெலிந்த மாட்டை சாப்பிடுகிறது அப்படின்ற மாதிரியான ஒரு கனவு. இந்த கனவுக்கு விளக்கத்தை கேட்கும்போது யாருக்குமே விளக்கம் தெரியல. அப்போ அந்த பர்சனல் செக்ரட்டரியாக இருந்த முன்னாள் சிறையில் இருந்தவர் அவர் யோசிக்கிறாரு, ஆமாம் நமக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னார், எனக்கு தெரியும் அவர் சிறையில் இருக்காருன்னு சொல்லி கேட்டு சிறைக்குள்ளே போய் மன்னருடைய கனவை சொல்லி அப்போ கனவுக்கான விளக்கத்தை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கூற, 7 ஆண்டுகள் உங்களுடைய நாட்டிலே பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சம் வருவதற்கு முன்னால் நீங்கள் செய்யக்கூடிய அறுவடைகளை எல்லாம் நீங்கள் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள், எல்லாத்தையும் அழிச்சிடாதீங்க, பஞ்சகாலம் வரும்பொழுது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதற்கடுத்து அல்லாஹு தஆலா செழிப்பை தருவான் என்ற அழகான விளக்கத்தை சொன்னார்கள். அதே போன்று அவர்கள் சொன்னதை போன்றே அவர்கள் விவசாயம் செய்தார்கள், பொருட்களை சேமித்து வைத்துக் கொண்டார்கள். பஞ்சகாலம் வரும்பொழுது அந்த பஞ்சகாலத்தில் சேமித்து வைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து மக்களுக்கு விநியோகம் செய்தார்கள். ரேஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹ் இதற்கு பிறகு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு வளமான வாழ்வை தருகிறான். அதே எகிப்திலே அவர்கள் கருவூல அதிகாரியாக ஃபினான்ஸ் மினிஸ்டராக மாறுறாங்க. அதுக்கடுத்து 30 வயது நெருங்கும் பொழுது எகிப்தினுடைய அரசவை அந்த பொறுப்பு ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய கையிலே கிடைக்கிறது. அதற்கு பின்புதான் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும் இங்கே வரவழைச்சி அங்கே தனக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை காமிக்கிறாங்க. பாருங்கள், என்னை நீங்கள் இதில் கிணத்துல தூக்கி போட்டீங்க, எனக்கு சிறைக்கு போகக்கூடிய சோதனை ஏற்பட்டுச்சு, ஒரு பெண்ணால் எனக்கு என்னுடைய கற்புக்கு சவால் ஏற்பட்டது, எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் எனக்கு இப்படியான ஒரு ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறான் என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்தார்கள். தன்னுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமை உயரமான இடத்திலே சிம்மாசனத்திலே ஏற்றி அமர வைத்தார்கள். அமர வைத்துவிட்டு சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், தந்தையே, நான் ஒரு நாள் கனவு பார்த்த கனவுக்கான விளக்கம் இதுதானோ? சூரியன், சந்திரன், நீங்களும் அம்மாவும், 11 நட்சத்திரங்கள், இதோ என்னுடைய சகோதரர்கள், நீங்கள் எல்லாரும் எனக்கு நீங்கள் தனை சாய்ப்பது என்பது அல்லாஹ் எனக்கு அன்றைக்கு காட்டி கொடுத்த கனவினுடைய விளக்கமாக தெரிகிறதே என்று சொன்னார்கள். ஆக ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையிலே இப்படி நகர்கிறது. கடைசியிலே அல்லாஹ்விடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட உன்னதமான துவா, யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமா வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், நீ தான் எனக்கு ஆட்சி அதிகாரத்தை எல்லாம் கொடுத்த, நீ தான் கனவுக்கான விளக்கத்தை எல்லாம் சொல்கிற ஆற்றலை கொடுத்த. இப்போ நான் உன்ட்ட கேட்குறேன், என்னுடைய வாழ்வினுடைய கடைசி பக்கம் வந்து விட்டது, என்னை முஸ்லீமாக மௌத்தாக்கு, நல்லோர்களுடைய கூட்டத்திலே என்னை சேர்த்துக்கொள் என்று கேட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் அவர்களுக்கு 110 வயது இருக்கும் பொழுது அவர்களுக்கான வாழ்க்கையை முடிக்கிறான். முடிக்கும் நேரத்திலே தன்னுடைய சமூக மக்களிடத்தில் யூசுப் நபி சொல்லியிருந்தார்கள், நான் இறந்து விட்டால் இங்கே அடக்குங்கள் என்னை, ஆனால் ஒரு காலம் வரும் இந்த நகரத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். அந்த நேரத்திலே நீங்கள் இந்த நகரத்திலிருந்து போகும்பொழுது என்னுடைய பாடி எடுத்து கொண்டு போய் என்னுடைய முன்னோர்கள் எங்கே அடக்கப்பட்டிருக்கிறார்களோ, சிரியாவிலே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய தந்தை யாக்கூப், இவர்களுக்கு பக்கத்தில் என்னை அடக்கிவிட வேண்டும் என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வசியத் செய்திருந்தார்கள். அதே மாதிரி ஒரு காலம் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே அதே மாதிரி நிலைமை ஏற்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த பாடியை எடுத்துக்கொண்டு போய் இப்ராஹிம் நபி அடக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்திலே அந்த குடும்பத்தார்களோடு சேர்ந்து யூசுப் நபியும் அடக்கப்பட்டார்கள். ஆக யூசுப் நபியின் வரலாற்றிலே தெரிந்து கொள்ள வேண்டிய 3 முக்கியமான விஷயம், கற்பொழுக்கத்தை எப்படி பேண வேண்டும் என்பதை ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத்தருகிறார்கள். பொறுமையான வாழ்க்கைக்கு அல்லாஹ் தரக்கூடிய பரிசு, கிணற்றில் போட்ட சமயத்திலே, அடிமையாக சந்தையிலே விட்ட சமயத்திலே, அவதூறு கூறக்கூடிய நேரத்திலே, சிறை வாழ்வு மேற்கொண்ட சமயத்திலே, எல்லா நேரத்திலும் சகிப்புத்தன்மையோடு இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எவ்வளோ பெரிய பிரதி உபகாரத்தை தந்தான் என்பதை பார்க்கிறோம். மன்னிக்கும் மனப்பான்மை ஆற்றலை யூசுப் நபிக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அதனால தான் தனக்கு எதிராக 11 சகோதரர்கள் சூழ்ச்சி செய்த பொழுதும் கூட சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது பழிக்கு பழி அவங்க வாங்கலை அப்படிங்கிறத இந்த வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக யூசுப் நபியின் வரலாறு மகத்தான வரலாறு, நாம் எல்லாம் கேட்டு பின்பற்றி நடக்க வேண்டிய மகத்தான வரலாறு. எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்கட்டுமாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்கக்கூடிய நபி ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.